ஹை ஸ்டூடெண்ட்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸுங்க எப்படி 50 பிளஸ் எடுக்கிறது, எப்படி 70 பிளஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அந்த ஸ்லோ லேர்னர்ஸ் கேட்டகரிஸுக்கு கிட்டத்தட்ட நான் சொல்கிற வேலை படிச்சுட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கலாம், 53 மார்க் கிட்ட எடுக்கலாம். அந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பிளான் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பிளான்ல வெறும் வால்யூம் 1 மட்டும் படிச்சாலே கிட்டத்தட்ட 55 மார்க், இன்டர்னல் அந்த 1 மார்க்லாம் சேர்த்து 80 மார்க் கிட்ட. பிளான் பி நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் கம்ப்ளீட்டா என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படின்றது ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். டீச்சர்ஸ் மறக்காம இந்த வீடியோ உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ராப்பர் வேல அனாலிசிஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். மறக்காம ஷேர் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல 12th வாட்ஸ்அப் சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படின்றது அப்பதான் தெரியும். அதன்படி நீங்க படிச்சா டெஃபினட்டா எல்லாருமே மார்க் வாங்கலாம். மறக்காம நீ டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. வீடியோக்குள்ள போலாமா? ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க 11th 12th ஏன் சார் அப்டேட் ரெகுலர் பண்ணலை அப்படின்னு. ஸோ அனாலிசிஸ்லாம் பண்ணிட்டு போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ நம்ம சேனலில் டீச்சர்ஸும் ஃபாலோ பண்ணுறதா ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக சஜஷன் பண்ணுவாங்க. ஸோ அதேமாதிரி நம்ம சேனலில் பார்க்கறது மூலமாக டெஃபினட்டாக வந்து மார்க் வரணும்னு நினைப்பாங்க. அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது. என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்லோ லேர்னர்ஸ் கேட்டகரி என்ன பண்ணணும்னா புக் பேக் கொஸ்டின்ஸை ஃபுல்லாக நீங்கள் டார்கெட் பண்ணணும். 15 1 வேர்டு கேட்பாங்க. கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரியா? அண்ட் தென் கொஸ்டின் 1 வேர்டுக்கான கொஸ்டின் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் இதை ப்ராக்டிஸ் கூட பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், டார்கெட் 3 சாப்டர் தான் படிக்கணும். சாப்டர் 1, சாப்டர் 6, சாப்டர் 12 இந்த 3 சாப்டர் ஓரளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக ஃபுல்லாக கான்செப்டோட படிக்கணும். இது நீங்கள் படிங்க. அப்கமிங்கில் உங்களுக்கு இது ரிலேட்டடாக என்னென்ன சம்ஸ் ஓரளவுக்கு ரிப்பீட்டடாக கேட்பாங்க அப்படின்றத அனாலிசிஸ் பண்ணி அடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். இதை முதல்ல நீங்கள் கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 1 இருந்து எவ்வளோ மார்க்ஸ் கேட்பாங்கன்னா 10 மார்க் கேட்பாங்க. சாப்டர் 6 10 மார்க், சாப்டர் 12 2 மார்க் 3 மார்க் அப்படி 2 மார்க் இல்லை 3 மார்க் கேட்பாங்க. இல்லை ஒரு 5 மார்க் கேட்பாங்க. டோட்டலாக 8 மார்க்ஸ் கேட்பாங்க. 2 மார்க் 3 மார்க் இல்லை 1 அப்படி இல்லைன்னா ஒரு 5 மார்க். சரியா? டோட்டல் 8 மார்க்ஸ். நம்ம ஒரு 8 மார்க்ல இருந்து ஒரு 5 மார்க் கூட வச்சுப்போம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ ஓவராலாக இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 28 மார்க்ஸ் வந்துருச்சு. 1 மார்க் வந்து 15 மார்க் சொல்லியிருக்கிறேன். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா டோட்டல் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்திருக்கு, 43 மார்க்ஸ் வந்திருக்கு. இன்டர்னல் மார்க் உங்களுக்கு 10 மார்க் இருக்கு, 53 மார்க். இதெல்லாம் நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்த கேட்டகரி நீங்க ஆவரேஜ் கேட்டகரி கூட வரலாம். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டகரியில் வந்துட்டு கூட இதுல ஏதாவது வால்யூம் 1ல ஈஸியா இருக்கிற சம்ஸை கூட நீங்க என்ன பண்ணலாம், கேட்டகரி வைஸ் நீங்க படிக்கலாம். அது நீங்க ப்ராப்பரா ஒழுக்கமா நீங்க படிச்சீங்கன்னா டெஃபினட்டா மார்க் வாங்க முடியும். இப்போ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிளான் ஏ பிளான் பி என்னன்னா, பிளான் ஏல நீங்க என்ன பண்ணணும்னா என்னென்ன சாப்டர் நீங்க கவர் பண்றது நான் கம்ப்ளீட்டா வால்யூம் 1 மட்டும் தான் வச்சிருக்கேன். சரியா? ஆனால் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக படிச்சிருங்க. எதுவுமே ஒமிட் பண்ணக்கூடாது. அதுதான் நான் சொல்கிறது. வால்யூம் 1ல் 1 2 5 6. சரியா? நீங்கள் வால்யூம் 1ல் நீங்கள் 2ல் படிச்சிருந்தா கூட நீங்கள் படிச்சுக்கோங்க. டெஃபினட்டாக வால்யூம் 1ல் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணீங்கனாலே இன்டர்னல் மார்க் எல்லாத்தையுமே சேர்த்து 80 மார்க் கிட்ட வரும். சரியா? எல்லாம் நீங்கள் நார்மலாக படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 55 மார்க் கிட்ட வால்யூம் 1 மட்டும் நீங்கள் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அது என்னென்னது அப்படின்றத பார்ப்போமா? 1 வேர்ட்லாம் காமன் தான். 2 கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுமே 15 1 வேர்டு ஃபுல்லாக நீங்கள் படிச்சுக்கோங்க. சாப்டர் 1 பொறுத்தவரை என்ன பண்ணணும், நீங்கள் உங்களுக்கு 10 மார்க் உங்களுக்கு கேட்பாங்க. சாப்டர் 2ல் சேம் ப்ரொசீஜர்ஸ் 10 மார்க். சாப்டர் 3ல் 10 மார்க்ஸ், சாப்டர் 5ல் 10 மார்க்ஸ், சாப்டர் 6ல் 15 மார்க்ஸ் கேட்பாங்க. ஓவராலாக 55 மார்க்ஸ் ப்ளஸ் 10 மார்க் இன்டர்னல் மார்க். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா டோட்டலாக இது ரெண்டையும் உங்களுக்கு ஆட் பண்ணிட்டா 65 மார்க் ப்ளஸ் 1 மார்க் ஆட் பண்ணிட்டா எவ்வளோ வந்திருக்கு, 80 மார்க்ஸ் கிட்ட வந்திருக்கு. சரியா? வால்யூம் 1ல் இருக்கிறது மட்டும் தான் படிக்க சொல்லியிருக்கு. 55 மார்க், இன்டர்னல் 15, அப்புறம் 1 மார்க் கூட சேர்த்து உங்களுக்கு 65 மார்க். சரியா? அது 65 ப்ளஸ் 1 வேர்ட் சேர்த்தா உங்களுக்கு 15 மார்க். டோட்டலாக உங்களுக்கு 80 மார்க்ஸ் கிட்ட வந்திருக்கு. கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிங்க. டெஃபினட்டாக செம்மையாக மார்க் வாங்கலாம். பிளானிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? இது ரொம்ப பிளான் பண்ணி படிங்க. கொஞ்சம் பிளான் பி வந்தாச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னா சேம் ப்ரொசீஜர்ஸ் தான். என்ன பண்ணணும், சாப்டர் 1ல் நீங்கள் என்ன பண்ணால் உங்களுக்கு 10 மார்க்ஸ் கேட்பாங்க. இது உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது சார் அப்படின்னா சாப்டர் 2ல் 10 மார்க்ஸ், சாப்டர் 6ல் 10 மார்க்ஸ், சாப்டர் 11ல் 10 மார்க்ஸ், இதில் ஒரு 8 மார்க்ஸ். இதில் ஓவரால் எவ்வளோ வந்துருக்குதுன்னா 63 மார்க்ஸ் வந்திருக்கு. ப்ளஸ் 10 மார்க் இன்டர்னல் மார்க் போட்டுட்டோம் அப்படின்னா எவ்வளோ வந்திருக்கு, ஓகேவா? இதில் எவ்வளோ வந்திருக்கு, 63 + 73. அப்புறம் நீங்கள் இன்டர்னல் அந்த 15 1 மார்க்கை சேர்த்துட்டீங்க அப்படின்னா 88 மார்க்ஸ் கிட்ட வருது. முன்ன பின்ன ரவுண்டாக 88 முன்ன பின்ன வந்துடும். ஸோ அதனால் இதை நீங்கள் கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிங்க. பிளான் பி நீங்கள் இந்த பிளான் பண்ணி படிச்சுட்டு இடையில உங்களுக்கு இன்பிட்வீன்ல சாப்டர்ஸ் தெரியும் அப்படின்னா கூட அந்த சம்ஸை கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ஒரு ரிவைஸோ ரீகாலோ நீங்க பண்ணிக்கலாம். ஆனால் ப்ராப்பர்வே இதெல்லாம் நீங்க படிச்சிருக்கணும். அதுக்கு தான் நான் சொல்றது. அனாலிசிஸ் பண்ணி படிக்கணும். வால்யூம் 1 ஓரளவு கவர் பண்ணாலே 55 மார்க் வந்துருது. ப்ளஸ் 10 மார்க் அப்படின்றது இன்டர்னல் சேர்த்து 65 மார்க், 1 மார்க் 15 மார்க் சேர்த்தா 80 மார்க். இது நீங்க வேலை படிச்சீங்கன்னா டெஃபினட்டா மார்க் வாங்கலாம். இந்த வேலைலாம் நீங்க படிச்சு முடிச்சுட்டு கொஸ்டின் பேப்பர் என்ன பண்ணணும்னா எழுதி பார்க்கணும்.
கொஸ்டின் பேப்பரை பார்த்து உங்களுக்கு இந்த சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்றத அனாலிசிஸ் பண்ணி நீங்க பார்க்கணும். அண்ட் தென் அடுத்து ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின்ஸை நீங்க எவ்வளவு எழுதி பார்க்க முடியுமோ ஒரு 4 வருஷத்துக்கு கொஸ்டின்ஸை ஓரளவுக்கு ரிப்பீட்டடா எழுதி பாருங்க. சரியா, இந்த வேலை படிங்க. டெஃபினட்டா எல்லாருமே சூப்பர்வா மார்க் வாங்க. நம்ம சேனல் கனிமேக்ஸ் எஜுகேஷன் சேனல் ஃபாலோ பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஃபெயில் அப்படின்ற பேச்சுக்கு இடமே இல்லை. டெஃபினட்டா ஸ்லோலான 50+ எடுக்க முடியும். ஆவரேஜா இருக்கிற ஸ்டூடெண்ட் 70+ கிட்ட 80+ கிட்ட வாங்கிடலாம். அண்ட் கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிக்கணும். கான்செப்ட் வச்சு படிங்க. எதுவும் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் இதுல எதுவும் நீங்க கொண்டு வரக்கூடாது. இந்த சாப்டர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு படிச்சுட்டு விடுபட்ட சாப்டர்ஸ்ல ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ஸா படிங்க நீங்க. சரியா, ப்ராப்பர் வேலை இப்படிதான் படிக்கணும். ஓகேங்களா? ஓகே, முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, இது போன்ற மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். அடுத்த வீடியோ என்ன வேணும் அப்படின்றது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.